இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 21 2026 செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 5ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி, அஷ்டமி திதி. அஷ்டமி திதினா நம்ம துர்க்கை வழிபாடு செய்வது. அதுக்கு மேலே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நட்சத்திரமே சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் தான் அதுக்கு அதிபதி. நட்சத்திரஸ்தானம் மட்டும் கிடையாது, இந்த வாரமே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அதில் பார்த்திங்கன்னா மறுபடியும் செவ்வாய் தான் அதுக்கு வீரியமான ஒரு அதிபதி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் துர்க்கை வழிபாடு செய்வது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு முருகப்பெருமான் உகந்த தெய்வம். முருகப்பெருமானை வரதார வணங்குவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மனசில் துக்கங்கள் எல்லாமே கண்டிப்பாக கடிந்து காணாமல் போகக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த நீட்டு, டாக்டராக இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி எந்த துறைகள் இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஏற்றம் கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே மூத்த பெண்கள் மிகப்பெரிய நிர்வாக திறமையை வெளிக்காட்டக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வீட்டுக்கு லோன் அப்ளை பண்ணிங்க, ஹோம் லோன் அப்ளை பண்ணால் கூட இன்றைய நாள் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நம்ம வீட்டில் பஞ்சாயத்தாக இருக்கும், கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். வெளியே காட்டக்கூடிய அந்த அக்ரெசிவ்னஸ்ஸு, எந்தூசியாசம்லாம் வீட்டில் காட்டிங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும், மன வருத்தங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் கருஞ்சிவப்பு. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். ஒரு சில பேர் என்னென்னா ஒரே வேலை 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 வேலை, காசு பணம் தான் முக்கியம். வாழ்நிலையில் நம்ம சம்பாதிச்சு வைக்கலைன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. கண்டிப்பாக சம்பாதிச்சு வைக்கணும், எல்லாம் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் அனுபவிக்க முடியும். உங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் அது எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நாங்கள் ஹெல்த் எப்படியோ போனாலும் பரவாயில்ல, நான் உழைக்கிறது தான் முக்கியம், பிரச்சனை தான் முக்கியம் நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த நாளை பற்றி ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உடம்பு கண்ணா பின்னான்னு ஹீட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது ரொம்ப முக்கியம், அத்தியாவசியம். திருஷ்டி சுற்றி போடுவது மிக 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 முக்கியமான ஒரு விஷயமா இன்றைய நாள் எடுத்துக்கணும். யாருக்கு போடணும்? ஆண்களுக்கு தான் திருஷ்டி இன்றைய நாள் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போடுறவங்களாம் கரெக்டாக போடுங்க, பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. அப்படியே அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் பெண்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பத்ரகாளி அம்மனை மனதார வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, திரிகோணத்தில் செவ்வாய் சனியுடைய பார்வையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அம்மா கிட்ட மனம் கோணாமல், மன வருத்தம் கொடுக்காமல் நடந்து கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் சொந்த பந்தங்களில் மூத்த பெண்ணுடைய ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உங்களால் ஆன உதவியை செய்யுங்கள். 10 பேருக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இருக்கட்டும், பெரிய அளவுக்கு மாற்றத்தை. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கலாம், வேறு வேறு இடங்களுக்கு நம்ம போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய நாள். அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கேரக்டர் ரொம்ப கிளியராக வச்சுக்கிறது நல்லது. நம்ம டிசிப்ளினாக இருக்கணும், நம்ம கேரக்டர் கரெக்டாக இருக்கணும்னு நம்ம பார்த்துக்கொள்வது நல்லது கொடுக்கும். அமோகமான நாள். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது பொதுவாகவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது உபஜயஸ்தானம்னு சொல்லி. அதில் சந்திரன் இருக்கும்போது மனோகாரகன் போய் மனசக்கூடிய ஸ்தானத்தில் உட்காரும்போது அது பேர் காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். எது நடக்குதோ அது ரொம்ப நல்லா நடக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் முடிகிற வேலை 8 நிமிஷத்தில் முடியும். ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா காலைல ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் இருக்குன்னா இன்றைக்கி டிராஃபிக்கே இருக்காது, சல்லுன்னு போயிடுவீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் தம்பி இடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை பெரிதாக்காமல் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும் ஆண்கள். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. இன்றைய நாள் பெரிய ஏற்றம் இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்கும், திருப்தி இருக்கும். சாஃப்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஒன்று வேலையெல்லாம் பெரிய மாற்றம் கொடுக்கும், இல்லையா இன்றைய நாள் லீவ் போட்டுருவீங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது, வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் சந்தோஷத்துக்குரிய விஷயம்தான். பெண்களுக்கு மன தைரியம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும்
மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்காரு சந்திரன். குடும்பஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காருங்கிற பட்சத்தில் அது செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருப்பது ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருடைய வீட்டில் குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை நீங்கள் பேசி அதை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் தயவு செய்து நல்லா ஆவக்காய் ஊறுகாய் போட்டு சாப்பிடாதீங்க, பிரச்சனை ஆகிடும், கவனமாக இருக்கணும். ஊறுகாவை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் கரு நீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நன்று. பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அவ்வளோ பலமான ஸ்தானம் கிடையாது. அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக கண் சம்மந்தப்பட்ட பகுதி, வயிறு உபாதிகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரி சுச்சுவேஷன்லாம் பக்கத்தில் நிலவும். அதனால் நீங்கள் உங்களுடைய சேஃப் என்ன பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிங்க. மிக முக்கியமான ஒன்று, இந்த நாள் வேலையில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 2-3 தடைகள் ஏற்பட்டு மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அனந்த பத்மநாபன் வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்க. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நிறையா பிரயாணங்களை கொடுப்பார். நிறைய பேருக்கு வண்டி மாற்றணும், வீடு மாற்றணும், இந்த மாதிரி செலவுகள் இருக்கலாம். அந்த செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் செய்து நல்லபடியாக அதை விஷயத்தை சரி பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேறு ஊருக்கு போய் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றக்கே மணி 2 ஆகிடும். ஒரு சில பேருக்கு நைட் ஷிஃப்டில் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சலும் சின்ன டயர்ட்னஸும் 2 இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ஆனால் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் கரெக்டாக கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல உட்காந்து சனியின் பார்வையில் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் டைரெக்டாக ராசி லக்னத்தை பார்க்கறது ஏற்றத்தை கொடுக்கும். என்னன்னா யாராக இருந்தாலும் உங்களை ஒரு செகண்டை கூட அசைச்சு பார்க்க முடியாது. வெற்றி உங்கள் வசமாகக்கூடிய அற்புதமான நாள். என்ன பண்ணாலும் சரி, லாஸ்ட்டில் ஜெயிக்கிறது நீங்கள் தான். சண்டை பயங்கரமாக போடலாம், ஆனால் ஜெயிக்கிறது யாருன்னு தான் மேட்ரு. இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் சண்டை, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை, ஆனால் ஜெயிக்கிறது யாருன்னு நமக்கு தான் தெரியும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நம்ம என்ன ஆனாலும் சரி கொஞ்சம் கூட பதட்டமாகாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு சோபிக்கக்கூடிய அற்புதமான நாளாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. விருச்சிக ராசி நண்பர்கள் ஒன்று தான், ஐயோ பாவோன்னு பார்த்து 2 பேருக்கு உதவி பண்ணணும்னு இன்றைய நாள் நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் கடவுள் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். பாவம் பார்த்தோன்னா இருக்கிற பணம் போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். கார்த்திகேய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் நன்னா இருக்கு, வேலை நன்னா இருக்கு, 10ஆம் இடத்துக்குரிய ஸ்தானம் ரொம்ப நன்னா அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் வேலை கிடைக்கலாம், டீச்சர் உத்தியோகம் கிடைக்கலாம், பேங்கர் உத்தியோகம் கிடைக்கலாம், கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு உத்தியோகம் கிடைக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உத்தியோக பிராப்தம் அப்படிங்கிறது 100% நடக்கும், நிச்சயமாக நடக்கும். தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வயிறு உபாதைகள், அல்சர் ஃபார்ம் ஆகுது, நிறைய நாள் சாப்பிடாமல் தள்ளி போட்டதுக்கான ஒரு பிரச்சனை தான் இதெல்லாம். அதனால் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க, காரம் சாப்பிடாதீங்க, உப்பு கம்மி பண்ணிக்கிங்க, நல்லா இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய நாயகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஏன்னா பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ராசி லக்னத்தில் முக்கியமான நட்சத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய திருவோணம் இருக்கிறது, பாக்யத்தில் அஸ்தம் இருக்கிறது. அந்த சந்திரன் போய் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வீடு கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சார்ந்த எந்த தொழில் இருக்கிறவாளுக்கும் இன்றைய நாள் நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டாகும்.
முடிஞ்சவங்களுக்கு தான தர்மங்கள் செய்து அவங்களுடைய பிரச்சனையை முடிவெடுக்க வரக்கூடிய அற்புதமான நாள். அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பூவராகர் வழிபாடு. ஸ்ரீ முஷ்ணம்னு ஒரு ஊர், அங்கே போய் பூவராகரை மனதார வணங்கிட்டு வாங்க. என்ன மாற்றம் கொடுக்குங்கிறது மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு சேஞ்சை கொடுக்கும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. உடம்புல பிபி லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு கோவத்தினால் சில உறவுகளை கூட நம்ம ஒட்டுற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணிக்கோங்க. கணவனாக இருந்தால் மனைவி கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். மனைவியாக இருந்தால் கணவர் பேசவே கூடாது. அதுதான் உங்களுக்கு நல்லது நல்லது நல்லது. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கேஸு, சிலிண்டரு, ஸ்டவ்வு, அதே மாதிரி யாரெல்லாம் உணவு சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறீங்களோ, மெடிக்கலில் இருக்கீங்களோ, எமர்ஜென்சி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ, சர்ஜிக்கல்ஸில் இருக்கீங்களோ, சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, இவங்க அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். பொறுமையாக இருந்தானா எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது தயவுசெய்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய சலான் ஃபீ கட்டாதவங்கெல்லாம் கரெக்டாக பார்த்து கட்டிக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். தான தர்மங்கள் மிக அதிகமாக செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கிறது தாமதமாக நடந்தாலும் வெற்றி பெரிய அளவுக்கு வரும். ரொம்ப ஃபேமஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். சனி டைரக்டாக சந்திரனை பார்த்து, சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கலாம், உங்களுக்கு சாங்ஷன் ஆகலாம், உங்களை பற்றி தான் எல்லாருமே பேசலாம். அதனால் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அதிர்ஷ்டம் கூடி இருக்கக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதுலேயும் மெயினாக சொல்ல வேண்டியது உங்களுடைய முன்னோர்கள் அனுகிரகம் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சுப்பிரமணியரை வழிபாடு செய்வது. திருத்தணி முருகனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே மீனத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து திருத்தணியை போய் பார்த்துட்டு வாங்க. பெரும் பிரச்சனை முடியும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் மீனம், அதே மாதிரி நம்ம கடகம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றவங்க எல்லாருமே இன்றைய நாள் கவனமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.